அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகள் எம்பிபிஎஸ் படிக்க நினைக்கிறாங்க. பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை ஒரு டாக்டராக நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நமக்கு ரியல் சிச்சுவேஷன் என்ன? ஒரு எம்பிபிஎஸ் இடம் கிடைக்குமா? எம்பிபிஎஸ் கிடைக்குமா? வாட் இஸ் அ ரியாலிட்டி அண்ட் ரிவீல்டு? என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற தெளிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் எவ்வளோ மாணவர் குவாலிஃபை ஆனாங்க 2023, எவ்வளோ மாணவர்கள் அப்பியர் ஆனாங்க, எவ்வளோ மாணவர்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு, எவ்வளோ மாணவருக்கு கிடைக்கல. எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, எம்பிபிஎஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாதுங்க. அப்போ இது கிடைக்கலன்னா அடுத்த படிப்பை தொடரணும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதியிருக்கலாம், செகண்ட் டைம் எழுதியிருக்கலாம், ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த சூழ்நிலையில் எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னா அடுத்த படிப்பை தொடரணும். எத்தனை பேரில் கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயில் அனலைசஸ் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அது எல்லா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா? இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டாக தான் பார்த்துருக்கேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா கன்சிடர் பண்ணல. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா நிறைய ஸ்டேட்லேருந்து வருவாங்க. டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய ஸ்டேட்லேருந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா எல்லா கேட்டகரியிலும் எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது 2023 ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேன், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, இந்த கேட்டகரி எல்லாம் சேர்த்து மொத்தம் 229 இடங்கள். இந்த 229 இடங்களில் 95 இடங்கள் தான் ஃபில் ஆச்சுங்க. ஸ்பெஷல் கேட்டகரி பிடபிலிட்டியில் ஃபுல் ஆகலை. 78 இடங்கள் தான் ஃபில் ஆச்சு. 7 இடங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, 10 சீட்ஸ் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன். ஸோ மொத்தம் 95 இடங்கள் ஃபில் ஆச்சு. மீதி வந்து ரிமைனிங் 92.5 கேட்டகரிக்கு வந்துருங்க. அப்போ அதில் மொத்த இடங்கள் 95 இடங்கள் நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் ஃபுல் ஆச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அதில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ்லையும் சேர்ந்து 325 இடங்கள், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 144 இடங்கள், ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய 3 கல்லூரிகள் இருக்குது, அதில் 17 இடங்கள், மொத்தம் 486 இடங்கள். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐசி சென்னை, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி சேர்த்து 486 இடங்கள். இந்த ரிமைனிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அது அதர் தேன் கவர்மெண்ட் ஸ்கூல், சிபிஎஸ்சி, அது ஸ்டேட் போர்டில் அதர் தேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்க, ஐசிஎஸ்சி, இந்த மாதிரி எல்லா போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து மொத்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் இஎஸ்ஐசி சென்னையிலையும் மொத்தம் 3914 இடங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலில் சீட் மேட்ரிக்ஸில் வந்ததுங்க. பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 1774, பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவில் 1774, பிரைவேட் யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 208 இடங்கள், பிரைவேட் யூனிவர்சிட்டியில் 208 இடங்கள். ஸோ மொத்தம் 5896 இடங்கள். இதில் வந்து இன்க்ளூடிங் சிஎம்சி மெடிக்கல் காலேஜோட சேர்த்து மொத்தம் 5896 இடங்கள். அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இஎஸ்ஐசி, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி சேர்த்து 5896 இடங்கள் பிள்ளாச்சுங்க. சிஎம்சி வெள்ளூர், இந்த 20% தமிழ்நாடு கிறிஸ்டின்ஸ், அப்போ தமிழ்நாடு மாணவர்கள் தான் எடுக்கிறாங்க. அந்த சிஎம்சி வெள்ளூரில் 20 இடங்கள் தமிழ்நாடு மாணவர்கள் தான் எடுக்கிறாங்க. 30 இடங்கள் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சீட்ஸில் வந்துடும். அப்போ அதில் ஒரு 20 இடங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஆர்டி வார்டுன்னு சொல்கிறோம். அது வந்து ஐஆர்டி வார்டு 30 இடங்கள் தமிழக மாணவர்களுக்கு இருக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள், அதில் ஒரு 30 இடங்கள். ஏன்னா அந்த அவங்களுடைய ஃபண்டை வச்சு தான் அந்த காலேஜ் கட்டினாங்க. அப்போ அதில் ஒரு 30 இடங்கள். லேட்டரான அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை மாற்றிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற சொல்ல மொத்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி சென்னையில் எல்லாம் சேர்ந்து 4334 இடங்கள். அது 92.5%, 7.5% ஸ்பெஷல் கேட்டகரி, இதெல்லாம் சேர்த்து 4334 இடங்கள்ங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 1918 இடங்கள். அது ப்ரைவேட் மெடிக்கல், அது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2க்கு சேர்த்து. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் 225 இடங்கள். ஸோ இந்த சிஎம்சி வெள்ளூர் அண்ட் ஐஆர்டி வாட்டெல்லாம் சேர்த்துனா 6527 எம்பிபிஎஸ் இடங்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையும் அது மொத்தமாக இந்த சீட்ஸ் ஃபில் ஆச்சு. அப்போ இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, எத்தனை பேர் குவாலிஃபை ஆகியிருந்தாங்க, அப்போது என்ன பாசிபிலிட்டிஸ் நமக்கு இடம் கிடைச்சிது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் கண்டிப்பாக. ஸோ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமா, ரியாலிட்டி வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல மொத்தம் குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 78693 மாணவர்கள் குவாலிஃபை ஆனாங்க. மாணவிகள் 78693 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. 1,47,000 பேர் எழுதுனதில் அதில் குவாலிஃபை ஆனது. எத்தனை பேருக்கு இடம் கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6527 மாணவர்கள் தான் இடம் கிடைச்சிருக்கு. நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவை எடுக்கலை, டீம்டு யூனிவர்சிட்டி எடுக்கலை, அதெல்லாமே வந்து நம்ம ஹை காஸ்ட் அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணலை.
அப்போது பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 12 மாணவர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு தான் இடம் கிடைச்சிருக்குதுங்க. அப்போ 11 பேருக்கு இடம் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே யோசனை பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குவாலிஃபை பண்ணியிருந்து 78,693 பேர் குவாலிஃபை ஆகியிருந்தாலுமே எம்பிபிஎஸ் எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க கவுன்சிலிங்கில், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து 25,856 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 25,856 பேர் தான் அப்ளை பண்ணாங்க தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு. அப்போ அதில் சீட்ஸ் அலாட்டட் 6,527. அப்போது இதில் பாசிபிலிட்டி என்ன? 1:4. அப்போ எம்பிபிஎஸ் அப்ளை பண்ண மாணவர்கள்லையே 4 பேரில் 1 பேருக்கு தான் கிடைச்சது, 3 பேருக்கு கிடைக்கல. அப்போது 75% கிடைக்கல, 25% கிடைச்சது. எம்பிபிஎஸ் அப்ளை பண்ணவங்கள 4 பேருக்கு 1 பேருக்கு கிடைச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா 12 மாணவர்களுக்கு 1 மாணவர்கள் தான் நீட் குவாலிஃபை ஆனவர். அப்போ இவங்க வந்து நிறைய மாணவர்கள் நம்ம கிடைக்காதுன்னு அப்ளை பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அப்போ அப்ளை பண்ண மாணவர்களை 1:4 தான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போ மீதி இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ணணும், அடுத்தது என்ன படிக்கலாம், நம்ம இன்ஜினியரிங் படிக்கலாமா, ஆர்ட்ஸ் படிக்கலாமா, வேறு என்ன கேட்டகரி உங்களுக்கு பிடிக்குதோ, பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாமா, நிறைய படிப்புகள் இருக்குது. அப்போ அந்த படிப்பை தொடரக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு வச்சுக்கணும். நிறைய மாணவர்கள் தவிர என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டு மற்ற கோர்ஸ்க்கு அப்ளிகேஷனே போடுறது கிடையாது. நிறைய மாணவர்களுடைய தவறு அதை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எந்த கோர்ஸும் சேர முடியாமல் போகுது. அப்போ மாணவர்களே, குழந்தைகளே, நீங்கள் என்ன செய்யணும், எம்பிபிஎஸ் மட்டும் வாழ்க்கை கிடையாது, இதை தாண்டி நிறைய படிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கும் அப்ளிகேஷன் போடுங்க. இன்ஜினியரிங் ஆகலாம், அக்ரி ஆகலாம், அது வெட்டினரி, அக்ரி, வெட்டினரி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். டாக்டர் அனந்தமூர்த்தி அண்ட் ரிதன்யா எம்பிபிஎஸ் CRRIயில் இருக்காங்க. எங்களுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். 9363443685 இரவு 9 முதல் 10 வரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுக்குறோம். ஒருவேளை சந்தேகம் இருந்தாலும், கம்ப்ளீட் கைடன்ஸ் ஆகட்டாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணிருக்கோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.